ஒரு முதலை உங்களை பிடித்தால் அது உங்களை விரைவாக பலவீனப்படுத்த தொடர்ந்து கடித்து இழுத்துச் செல்லலாம். அந்த சூழ்நிலையில் பதற்றப்பட வேண்டாம். அமைதியாக இருக்க முயற்சிக்கவும். அது எந்த திசையில் நகர்கிறதோ உங்கள் உடலையும் அதே திசையில் திருப்புங்கள். வாய்ப்பு கிடைத்தால் அதன் கண்களிலும் மூக்கிலும் பலமாக தாக்குங்கள். அது சாத்தியமாக இல்லையெனில் இறந்தவர் போல நடிக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் இதனால் முதலை உங்களை விடுவிக்கும். சாலைகள் மற்றும் நகரங்கள் கட்டும்போது ஜப்பான் ஏன் மரங்களை வெட்டுவதில்லை தெரியுமா? அவற்றை அழிப்பதற்கு பதிலாக அவர்கள் மரங்களை இடமாற்றம் செய்கிறார்கள். முழுவயது வளர்ந்த மரங்களை பாதுகாக்க ஜப்பான் சக்தி வாய்ந்த மர இடமாற்ற இயந்திரங்களை பயன்படுத்துகிறது. அந்த இயந்திரம் முதலில் மரத்தின் தண்டை சுற்றி பிடிக்கிறது. பின்னர் எஃகு தகடுகளை மெதுவாக மண்ணுக்குள் ஆழமாக நுழைத்து வேர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள மண்ணை உறுதியாக பிடிக்கச் செய்கிறது. அனைத்தும் பாதுகாப்பாக நிலைநிறுத்தப்பட்ட பிறகு முழு மரமும் ஒரே துண்டாக உயர்த்தப்படுகிறது மற்றும் பாதுகாப்பாக மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கே அந்த மரம் மீண்டும் நட்டு வளர்க்கப்படுகிறது. சீனாவில் முழு நீர் விநியோகத்தையும் நிறுத்தாமல் உடைந்த நிலத்தடி குழாயை தொழிலாளர்கள் இப்படித்தான் சரி செய்கிறார்கள். முதலில் அவர்கள் குழாயின் சுற்றிலும் ஒரு சிறப்பு மூடி அல்லது கிளாம்பை பொருத்துகின்றனர். அதன் பிறகு குழாயின் ஒரு பகுதியை சுற்றியுள்ள பெட்டிக்குள் திரவ நைட்ரஜன் அல்லது ட்ரை ஐஸ் ஊற்றப்படுகிறது. மிக கடும் குளிரால் குழாயின் உள்ளேயுள்ள நீர் உறைந்து திடமான பனிக்கட்டியாக மாறுகிறது. அந்த பனிக்கட்டி நீரின் ஓட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துகிறது. நீர் உறைந்து நிலையாக இருந்த பிறகு தொழிலாளர்கள் பாதுகாப்பாக குழாயை வெட்டி தேவையான பழுதுபார்ப்பை செய்ய முடிகிறது. இவ்வளவு வித்தியாசமான முறையில் குஞ்சுகளை வளர்ப்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்துள்ளீர்களா? இந்த விவசாயி சிறிய குஞ்சுகளை குழுக்களாக நேரடியாக சோளம் வயலில் விடுகிறார். தரையில் இறங்கியவுடன் அவை உற்சாகமாக ஓடத் தொடங்குகின்றன. பின்னர் அவர் அதே முறையை தனது நிலக்கடலை மற்றும் கோதுமை வயல்களிலும் செய்கிறார். முதலில் பார்த்தால் இது சற்று விசித்திரமாக தோன்றும். இத்தனை குஞ்சுகள் பயிர்களை சேதப்படுத்திவிடாதா என்று தோன்றலாம். ஆனால் இவை சாதாரண குஞ்சுகள் அல்ல, இவை காடைப் பறவைகள். இவை வெட்டுக்கிளிகள், கரையான்கள் மற்றும் சிறிய பூச்சிகளை விரும்பி உண்ணும். அதனால் பயிர்களை சேதப்படுத்துவதற்குப் பதிலாக அவை வயல்களில் உள்ள பூச்சிகளை அழிக்க உதவுகின்றன. மேலும் சுதந்திரமாக வெளியில் வளர்வதால் அவை வலிமையானதும் ஆரோக்கியமானதுமானவையாக மாறுகின்றன. பறக்கத் தகுந்த வயதிற்கு வந்ததும் விவசாயி அவற்றை விற்பனைக்கு தயாராகும் வரை மூடப்பட்ட வெளிகள் அல்லது கூண்டுகளில் மாற்றுகிறார். மேலும் காடைப் பறவைகள் சிறந்த முட்டையிடும் பறவைகள், ஒவ்வொரு சுழற்சியிலும் 6 முதல் 12 முட்டைகள் வரை இடுகின்றன. உண்மையிலேயே இது இருபுறத்திற்கும் பயனளிக்கும் ஒரு விவசாய முறை. இது தென்கொரியாவின் ஹாரிவர்க்கு சேரும் ஒரு நீர்வழி ஆகும். இதன் சுருள் போல வளைந்து செல்லும் சிக்ஸாக் வடிவம் மிகவும் விசித்திரமாகத் தெரிகிறது. சிலர் இந்த வடிவமைப்பு நீரின் ஓட்டத்தை மெல்லச் செய்து நதிக்கரைகளை பாதுகாக்க உதவுகிறது என்று நம்புகின்றனர். ஆனால் உண்மையில் அது காரணமல்ல. இந்த அமைப்பு மீன் ஏணி அல்லது மீன் பாதை என்று அழைக்கப்படுகிறது. இது குறிப்பாக இடம்பெயரும் மீன்கள் தங்கள் இனப்பெருக்க காலத்தில் மேலோட்டமாக செல்ல உதவுவதற்காக கட்டப்பட்டுள்ளது. சிலர் கேட்கலாம், ஏன் படிகள் தேவை? மீன்கள் நேராக மேலே நீந்த முடியாதா? உண்மையில் மீன் ஏணிகள் பெரும்பாலும் நீண்ட தூரம் பரவி உயரத்தில் பெரிய வித்தியாசம் கொண்டிருக்கும். நீர் வேகமாக ஓடும் காலங்களில் மீன்களுக்கு ஓய்வில்லாமல் நேராக மேலே நீந்த போதிய வலிமை இருக்காது. அதனால்தான் இந்த ஏணிகளில் பல படிகளும் சிறிய ஓய்வு குளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் மீன்கள் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் ஓய்வு எடுத்துக்கொண்டு மேலோட்டமாக தங்கள் பயணத்தை தொடர முடிகிறது.